ஏண்டி என் வீட்டு வாசலுக்கா எதுக்கடி குப்பையை பெருக்கி தள்ளுற? உனக்கு அறிவில்லை, வயிற்றுக்கு சோறு தானே திங்கிற. உனக்கு எத்தனை தடவை காரி துப்புறது? நான் என் வீட்டு வாசலுக்கா பெருக்கி தள்ளுறேன். காத்து இருந்தா நான் என்ன பண்றது? எங்கடி காத்தடிக்குது உனக்கு? ஒரு பொட்டு காத்து இல்லடி. காத்து வரலன்னா வீட்டில் ஏசிய மாட்டு, இல்லை புருஷன் வாங்கி தரலன்னா அவனை தூக்கல மாட்டு. என்ன எக்கத்தாலண்டி உனக்கு? பாரு, இன்னொரு முறை என் வீட்டு வாசல்ல குப்பை வந்து விழுந்துச்சு, உன் கையை காலம் உடச்சு அமைச்சிடுவேன். வெடிப்பேன். நீ வெடிக்கிற வைக்க என் கையில் பூ பச்சு இருக்குமே. ஏய் கேள்வி, காலையில் காட்டி உன் மூஞ்சில் முடிச்சல, எனக்கு ஒரு வேலையை நடக்க போறதில்ல பாரு. உன் மூஞ்சி அப்படி மகா லட்சுமி மூஞ்சி, உன் மூஞ்சில் முடிச்சா மட்டும் எல்லாம் வந்து கொட்டுமா. ஆமாடி, கொட்டும் தாண்டி. நீ எப்படிப்பட்டவனே 4 பேர் சொன்னாங்கடி எனக்கு. ஏய், மரியாதை கெட்டுடும் கேள்வி, கூப்பிடுறது 4 பேரை. நான் எப்படிப்பட்டவனே திரும்பி பார்க்கலாம். கூப்பிடுறீ? ஏய், என்ன வாடி பொடியில் மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்? ஆமாம், அப்படி தாண்டி பேசுகிறேன் லூசு கேள்வி. அத்தை, என்ன பிரச்சனை இவங்க கூட? அவங்க வீட்டு வாசலில் இருக்கிற குப்பையை ஃபுல்லாக இந்த பக்கம் பெருக்கி தள்ளுறான். எதுக்கடி இப்படி பண்ணுறேன்னு கேட்டால் மரியாதை இல்லாமல் பேசுகிறான். ஹலோ, பெரியவங்கன்னு மரியாதை இல்லாமல் பேச மாட்டீங்களா? மரியாதை இல்லாமல் தான் பேசுனேன். அதை மரியாதையோடு பேச மாட்டீங்களான்னு கேட்குறேன். ஏய் நெட்டக்காளி, உன் கையை வடிச்சு காலை கிழிச்சு பார்சல் அனுப்பி போடுவாங்க அப்பா காலுக்கு. மரியாதை ஓடி போயிடு. ஏய், என்ன தைரியம் இருந்தால் என் மருமகளை என் முன்னாடியே இப்படி பேசுவேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் நெட்டக்காளி, உன் கையை காலை வடிச்சு காலை கிழிச்சு பார்சல் அனுப்பிடுவேன் உங்கள் அப்பா காலுக்கு. உங்கள் முன்னாடி பேசல, இப்போ திரும்பி நின்று தான் பேசுவேன். இப்போ ஓகேவா? உனக்கு எது வரைக்கும் ஏறி இருக்குன்னு கொஞ்சம் அளந்து சொல்றியா? அளக்கிறதுக்கு டேப் எடுத்து வரலடி, எறும்பு தண்ணி. டேப் இல்லைன்னா உன் புருஷன் தான் கை வச்சாலடி. ஏய், என்ன ரொம்ப ஓவரா போகிறேன்? நான் ஒதுங்கி போகணும்னு தான் நினைக்கிறேன். உன் மாமியார் தான் என்ன ஓவரா போக வைக்கிறாங்க. அடிப்பாடி, பாத்திரம் வளர்க்குற தண்ணி எல்லாம் இந்த பக்கம் வருதே. ஏய், 4 மணி கோணச்சிருக்கி. ஏய் லூசு கேள்வி, காலையில் வாங்கி கட்டி இந்த பத்தாதா? இன்னும் வேணுமா? ஏய், யாரை பார்த்து கேள்வின்னு சொல்கிறேன்? நீ கேள்வி இல்லாமல் பின்ன குமரியா? ஆக்குறது, துடைக்கிறது, கழுவுறதுன்னு எல்லா தண்ணியும் இங்கே தான் வந்து சேருது. என் வீட்டு வாசலில் தண்ணி போகுது. நான் என் வீட்டு வாசலில் என்ன பண்ணுவேன்? உன் வீட்டு வாசலில் பண்ண உன் வீட்டு வாசலே தண்ணி நிற்கணும். எதுக்கு அடுத்து உன் வீட்டு வாசலுக்கு வருது தண்ணியை? ஏய், இதுக்கு மேலே பேசினா உனக்கு மரியாதை இருக்காது. என்ன சும்மா காலையில இருந்து ஈட்டு நடக்கிற என்கிட்ட வேற ஆள் கிடைக்கல. அவனுக்கு பைத்தியமா நீ? யாரடி பைத்தியம் சொல்ற? நீ பைத்தியம், உங்க அம்மா பைத்தியம், உங்க அப்பா பைத்தியம், உன் புருஷன் பைத்தியம், எல்லாரும் பைத்தியம்டி. பைத்தியக்கார குடும்பம். பைத்தியம், மரக்கட்ட முஞ்சியே, தவளை முஞ்சியே, புழு முஞ்சியே, எப்படி இருக்கிறா பாரு. அடி போடி, நீ சொன்ன தவளை முஞ்சி அடியே. ஆமாடி, தவளை முஞ்சி. எப்ப பார்த்தாலும் கிணத்துக்குள்ள இருக்கிற தவளை மாதிரி கண்குயா முடியாது கத்தி இருக்கிறியா? யாரையும் அக்கா பக்கத்துல சண்டை சிக்காம வாழவே மாட்டல. ஏ தவளை முஞ்சி, நீ கூட டெய்லி மீன் வாங்குறேன்னு சொல்லிட்டு வயிற்றுல கொட்டிக்கிட்டு என் வீட்டு வாசல்ல பின்னாடி வந்து கூட்டிட்டு போற. நான் தாங்க முடியலடி. திங்கறல ஒழுங்காத்தமே தூரமா கொட்டணும் தெரியாது. அதுக்கு நான் சண்டை எடுக்கணும்னு நினைச்சா எப்பவா இழுத்துருப்பேன். நான் மீன் வாங்கி தோணுனா அது என்னோட காசுடி. உன் காசு கிடையாது, அப்பா போட்டு காசு கிடையாது, உன் புருஷன் காசு கிடையாது. எதுக்கு நீ வயிறு எரிச்சு சாவற? ஏய் மரக்கட்ட முஞ்சி, மரியாதை ஓடி போயிடு. ஏய் மரக்கட்டன்னு சொன்ன கல்லத்து நசிக்கு போடுவேன் நசிக்கி. ஏய், உள்ள இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வடிச்ச சோத்த மத்த காலி பண்ணிட்டு தான் வருவியா? இங்க ஒருத்தி கத்து கிடக்குறால, என்ன ஏதுன்னு வந்து எட்டி பாப்பன் இல்லாம உள்ள பாட்டு துணும் கிடக்குறான். புருஷனா இவளா? புருஷன் வெளிய வாடா. 4 மணி எதுக்குமா என்ன கூப்பிட்ட? எதிரில் நிக்கிறாளே, வீட்டுல இருந்தா உன்னை சாப்பிட கூப்பிடுறாங்க, போய் சாப்பிட்டு வரியா? என்ன ரம்பக்கா, உங்க வீட்டுல விருந்தா? எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்க, நான் டான்னு வந்துடுறேன். விருந்தனோடனே வாயை பழக்கிறியா? வத்தல் முஞ்சி, அந்த பொம்பளை என்கிட்ட சண்டை பேசுங்கிறா. என்ன ஏதுன்னு கேளு. மேடம், என் பொண்டாட்டி கிட்ட எதுக்கு மேடம் சண்டை போடுறீங்க? டேய் கோண வாயா, அவுச்சு மட்டும் கண்ணா, சண்டை போட சொன்னா என்ன கொஞ்சிக்கிட்டு இருக்க நீ? அம்மா, சும்மா என் பொண்டாட்டி கிட்ட சண்டை போடுற. அவகிட்ட சண்டை போட்டு என்னாலேயே ஜெயிக்க முடியலம்மா, ஜெயிக்க முடியல. அதனாலதான் நான் காது கேட்டு கேட்காத மாதிரி உள்ளவே உக்காந்து நின்றேன். அவதான் என்ன வா வா வான்னு கூப்பிட்டு இப்ப பலான்னு ஒரு அறை விட்டுட்டா. யோ, நீ வேலை கேட்க மாட்டேன். சண்டை போட சொன்னா இங்க ஒப்பாரி வச்சிட்டு இருக்க. இப்ப நான் ஒதிக்கிற உன் அம்மா மடியில போய் விழ போறடா நீ. ஏய் பாத்தியா, புருஷன் கூட பார்க்காம பழந்து கட்டி விறகு கட்டு மாதிரி தூக்கி தலைமையில தூக்கி வச்சிருக்கேன். இதே நிலைமை தான் உனக்கு வரும். இனிமே என்கிட்ட நீ வாழ ஆட்டாத. அப்படி ஆட்டினா வெட்டி போடுவோம் வெட்டி. அடி பாவி, எல்லாம் ஒரு பொண்ணே இல்லடி பேய் பிசாசு. எல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். காலையில இருந்து நீயும் என் மாமியார் கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்க. இனி உன்ன சும்மா விட மாட்டேன். வா பஞ்சாயத்து வைக்கிறேன். பஞ்சாயத்துல பார்க்கலாம் வா. வேடி பஞ்சாயத்து நானும் வரேன். யார் மூஞ்சி கிழிஞ்சு தொங்குதுன்னு பார்க்கலாண்டி பார்க்கலாம். என்னமா ஃபிகரு? ஓ, யார பார்த்து ஃபிகர்னு சொல்ற? பஞ்சாயத்து தலைவர்னு பாக்குறேன். இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும். வேற மாதிரி. என்ன புகாருன்னு கேட்டமா? பஞ்சாயத்து தலைவரே, என் மாமியார் கிட்ட இந்த 4 முடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. காலையில் ஆரம்பிச்ச சண்டை இது வரைக்கும் இன்னும் ஓயல. அதுதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். நீங்க தான் நல்ல தீர்ப்பா சொல்லணும். சரி, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. காலையில வாசல் பெருக்கும்போது குப்பை எல்லாம் ஃபுல்லா என் வீட்டு வாசல்ல பெருக்கி தள்ளுறான். பாத்திரம் கழுவும்போது அந்த தண்ணி எல்லாம் வீட்டு வாசல்ல விடுறான். என்னன்னு கேட்டா மரியாதை இல்லாம கேவலமா பேசுறான். ஏமா, இவங்க சொல்றது உண்மைதானா? யார் மரியாதை இல்லாம பேசுறேன்? அந்த கேள்விதான் என்கிட்ட வந்து மரியாதை இல்லாம ஏடா கூடமா பேசிச்சு. அதனாலதான் பதிலுக்கு நானும் பேசினேன். இதுல என்ன தப்பு? அவ பேசினா நான் ஊமையாட்டே இருக்கிறமா? பாருங்க, உங்க முன்னாடியே எப்படி மரியாதை இல்லாம பேசுறா பாருங்க. அவளுக்கு இருக்கிறது வாயா இல்ல ரப்பரா தெரியல. என்ன கிழிக்கிறா? கோணல மண்டலமா போதும் வாய். என் வாய் எப்படி வேணா போகும், எப்படி வேணா நான் பேசுவேன். உனக்கு என்னடி கோண ஜடை நண்டு மூக்கி? எத்தனை பேர் வைக்கிறா பாருங்க எனக்கு. யாரை பார்த்து கோண ஜடை அந்த ஜடைன்னு சொல்ற? உன்னை விட மாட்டேன்டி. போன போதுன்னு விட்டா நீ வேற மாதிரி போய்ங்கிற. உன்னை விட மாட்டேன்டி. வாடி, நீயே நானும் பாத்துலாம் வாடி. இது வேற சும்மா தலைமையில வேற தூக்கி தூரம் ஏறிடும். என்ன நட்டு வச்ச கல்லு மாதிரி உட்காந்து நிற்கிறீங்க? என்ன என் முடி பிடிச்சி இந்த பொழக்கிறாளே கொம்புன்னு அடிக்க பாக்குறீங்களே? ஏய், என் மாமியார் அடிக்கிறதோ வரண்டி. நானும் உன்னை விட மாட்டேன்டி. அலங்கார பந்தலிலே